நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம யான்புலேருந்து கிளம்பி ராபிக்கு வந்த வரைக்கும். இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ராபிக்கில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம மருதநிலா இப்போ ராபிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இவங்க தான் வந்து ராபிக்கில் வந்து அட்மின்னு பாய் வந்து இஃபாம் ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம முக்கியமான ஒரு ஆள் கணேசன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிபாய் தான் அன்றைக்கி ஈதுக்கான ஹீரோ அன்னைக்கு. அடுத்தது எங்களுக்கு வந்து வெல்கம் சீட்டு கொடுத்தது இப்போ முகேஷ் பாய் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தான் வந்து வெல்கம் சீட்டு கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து கொடுத்து இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஈதை. இப்போ அது இல்லாமல் இப்போ கணேசன் தான் வந்து இப்போ இங்கே வந்து மெயின் கையை வந்து அவர் தான். இப்போ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரியாணி பாருங்க, பிரியாணி சரியான ஒரு பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிரியாணி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கணேசன் தான். அண்ணன் வேறு லெவலில் மிரட்டி விட்டாப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேருக்கு பண்ணியிருக்காப்புல. பார்க்கறதுக்கான சின்னதாக இருக்கும். அப்புறம் என் கை இங்கே இருக்கா, என் கை பெருசுக்கு இதுதான் அளவு. அண்ணன் மிரட்டி விட்டாப்புல. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் வந்து அது பத்தாதுன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அடுத்த இருந்ததில் வந்து கிண்டி வச்சுருக்காப்புல. அதனால அண்ணன் வந்து பெரிய கை தான் அது. அண்ணன் வந்து திருச்சி தான், மாத்தூர் தான். நம்பர் வேணா தர்றேன். உங்கள் ஊரில் வந்து ஏதாவது சுபகாரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரியாணி நல்லபடியாக சிறப்பாக இருக்கு. பிரியாணி அடுத்தது முட்டை, அப்பளம் எல்லாம். அடுத்து வந்து அண்ணன் வந்து சலாடு எடுக்கிறாப்புல. அடுத்து சலாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேண்ணா. அடுத்து வந்து சலாடு எல்லாத்தையும் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தான். அண்ணன் கைவண்ணன் தான். அண்ணனோட கைப்பக்குவம் ராத்திரிலே எழுந்திரிச்சு சாப்பிட்ட கையை நக்குவோம். அடுத்தது வந்த காரியத்தை ஆரம்பிச்சாச்சு. பந்தி இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அலிபாயோட ரம்ஜான் பார்ட்டி வந்து இப்போ நடந்துக்கிட்டு சிறப்பாக. நம்ம அலிபாய் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கள் பாய். ஹாப்பி ஈத் முபாரக் ஃபார் ஆல் பீப்புளா. ஓகே. அடுத்தது நம்ம அரசோ அஜினு, அப்புறம் அங்கே ஒரு சேட்டா ஒருத்தர் பிஸியாக. அடுத்தது இந்த உள்ளே தான் வந்து பார்ட்டி நடக்குது. சாஜி இல்லை அது பிரச்சனை, அது மெயின் செஃப்போட செஃப் அண்ணன் கணேசன் செஃப், மெயின் செஃப், அவரோட சீஃப் செஃப். அடுத்தது இவர் வந்து இந்த ரூமுக்கு சொந்தக்காரர் இவர் தான் சேட்டா. அடுத்து வந்து இவர் தான் அட்மின்னு தெரியும். அடுத்தது நம்ம யுவராஜ் அண்ணன், சிவாண்ணா மருமவன், சிவானோட மருமவன், அது முக்கியம் ஒன்று. அடுத்து ஓகே ரெடியாக போயிட்டு இருக்குது. இல்லை சொல்லிட்டேண்ணே, வராப்புலண்ணே. அந்த அளவுக்கு நம்மளால வர முடியாது. உள்ளே வந்து இடப்பட்டாக்குறையினால ஆளுங்க வந்துட்டாங்க. அதனால வெளியில் வச்சு சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கேயும் சாப்பிட்டுட்டாங்க சசி அண்ணன், இஃபாம் ப்ரோ, அப்புறம் நம்ம பாகிஸ்தான் நண்பர் சாகிர் பாய், அப்புறமா நம்ம கானா நண்பர் மாமா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அதெல்லாம் வராது, இதெல்லாம் வீடியோவில் வராது. வீடியோ எடுக்க வராதா, சோழல் வராதா தெரியல. இந்த நகைச்சுவை தான் இதில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிலாம் முடிஞ்சிருச்சு, சாப்பாடுலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எங்கே போகிறோன்னா பீச்சுக்கு போக போகிறோம். யாரோன்னா இந்த ஸ்டைலிஷ் காய் சத்யா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஃபசலோட இப்போ பீச்சுக்கு போக போகிறோம்.
யாரோட ஓவர்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தளபதி இஃபாம் ப்ரோ தான் பழச்சி போக போகிறாப்புல. இஃபாம் ப்ரோ நம்ம சிலங்கக்காரரு போக போகிறோம். கார் நல்லா ஓட்டும். பார்த்தீங்கன்னா தூரம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நாங்கள் இருந்த இடத்துலேருந்து. அதனால் இது வந்த பாதை கிடையாது, இது வேறு பாதை. அதனால் போகிற பாதையை பார்த்துக்கிட்டே போகலாமா. இது பார்த்தீங்கன்னா இஃபாம் ப்ரோ வந்து ஒரு கதை சொன்னாப்புல. கதை கிடையாது, போன வாரத்தில் நடந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். இந்த சிக்னல் வந்து ரெட்டில் இருந்துச்சுன்னா இது நம்ம வண்டியை எடுக்கக்கூடாது. இது நம்ம ஊர்லேயும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரியான ரூல்ஸ் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாப்புல, சிக்னலில் வந்து கிராஸ் பண்ணிட்டார். அதனால் என்ன ஆகிடுச்சு, 3000 ரூபா ஃபைனு. 3000 ரியால் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 65,000 70,000 ரூபா. அதனால் வண்டி ஓட்டுறவங்களாம் கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுவோங்கிறது ஏதாவது ஒரு சிந்தனையில் நம்ம ஓட்டி அந்த கலர் பிளைண்டோ இல்லை ஏதோ ஒரு இதில் நம்ம தப்பாக இது பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அவருக்கு நடந்தது என்னென்னா, ஒரு வீலு பேக் வீலு 2 வீல் தான் வந்து ரெட்டில் இதில் இருந்திருக்கு, கோட்டுக்கு பின்னாடி இருந்திருக்கு. ரெட்டில் விழுந்த அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு மூவ் ஆகிறப்ப எல்லோவில் இருந்திருக்குது. அந்த 2 வீல் வந்து பின்னாடி வெளில இருந்திருக்கு, அதில் அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோ வந்திருக்கு, அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு பார்த்தா அந்தமாரி. ஓகே, எது சொல்ல வரோன்னா கவனமாக இருக்கணும். என்ன எது நடக்கும்னே நான் சொல்ல முடியாது, ப்ரிடிக்டே பண்ண முடியாது வாழ்க்கையில். நான் இந்த விஷயத்துக்கு நான் சொல்லலை, எல்லா விஷயத்துக்குமே தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே வந்ததுமே அதுதான். இதே எனக்கு இங்கே வேலை இருந்துருந்துச்சுன்னா, இங்கே மீன்ஸு நான் இருந்த இடத்துல ஆன்பில் இருந்துருந்துச்சுன்னா நான் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்க முடியாது. அது அலிபாய் சொன்னாங்க, அவங்க முன்னாடியே சொன்னாங்க இதுமாரி வரலாம் அப்படின்னு, வா அப்படின்னு. ஆனால் வந்து நான் வேலை எப்படி என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. பார்த்தா கடவுள் புண்ணியத்தில் வந்து வேலை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் வந்தாச்சு. இப்போ ஃபன் பண்ண போயிட்டுருக்குறோம். எங்க பாரு அந்த மாதிரி ஒரு வழியாக செங்கடலுக்கு வந்தாச்சு. அதாவது வந்து சவுதியோட மேற்கு பக்கத்தில் இருக்கிற கடல். இந்த கடலுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா வந்து இஸ்லாம் மதத்துலேயும் அந்த ஒரு வரலாறு ஒன்று உண்டு, அடுத்து கிறிஸ்தவ மதத்துலேயும் வந்து உண்டு. என்னென்னா ஒருத்தவங்க வந்து கரையோட அக்கறைக்கு போகணும்னு சொல்லிட்டு கடலையே வந்து கடவுள் வந்து 2ஆக பிரித்தார், அவங்களுக்கு பாதை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் யார் என்னதுன்னு. ஓகே, அந்த செங்கடல் இதுதான். அந்த செங்கடலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து லீவுங்கிறதுனால ஈது, அதனால் வந்து கூட்டம் நிரம்பி வலிஞ்சிச்சு. இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி தான் வந்து பெருநாளாக கொண்டாடுறாங்க. அது பிறை இங்கே தெரிஞ்சதுனால 30 வந்து இங்கே சவுதியில் வந்து பெருநாள், அடுத்த 31 வந்து நம்ம நாட்டில் பெருநாள். அதுமாரி இருக்கனால நல்ல கூட்டம், ஜே 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 ஜேன்னு இருந்துச்சு. சண்டையில்ல கியாத சட்டையில்ல குமாரே மண்டரண்டா போவாட்டா சண்டை ரொம்ப சுமாரே. ஆடுங்க
ये दादा मारे ये दौलत मारे अड अनब कोट्टू ये अन्न मारे ஒரு வழியா இந்த சிறப்பு மிகுந்த நாள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த ஒரு நாள் வந்து மிக அருமையாக இருந்துச்சு. இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்த அலிபாய்க்கும் அடுத்து வந்து நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. அலிபாய் கூப்பிட்டனால தான் நாங்கள் வந்தோம் இந்த பக்கம் ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி. ரொம்ப நன்றி பாய். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அவங்க எல்லாரையும் பார்க்குறோம். அடுத்த ஒரு 10 நாளில் அடுத்து அங்கே ஒரு பெரிய ஒரு மேஜராக ஒரு வேலை ஒன்று வருது. அங்கே பிஆர்சின்னு ஒரு பெரிய பிளான்ட் இருக்குது. நான் சவுதிக்கு முதல்ல வந்தது பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் தான். 2020 ஒரு சடவுனுக்காக வந்தேன். ஒரு 2 மாதம் வந்தேன். 1 மாதம் தான் ஆயிடுச்சுடா. அதுக்கப்புறம் கொரோனா அந்த நேரத்தில் அதனால் இங்கேயே தங்கி ஒரு மாதம் இங்கேயே 1.5 மாதத்துக்கிட்ட இங்கேயே தங்கி அடுத்தது மொத்தமாக சேர்த்து 3 மாதம் ஆயிடுச்சு திரும்ப நான் ஊருக்கு போகிறதுக்கு. அது ஒரு கதை. அதுக்கப்புறமேலு அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப அதே பிளான்ட்டு திரும்ப சடவுன் வருது. ஆமாம், திரும்ப நாங்களும் பாதை கிளம்பி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு யான்புக்கு. எங்கள் ஏரியாவுக்கு வர போகிறோம். அவ்வளோதான். வாழ்க்கையில் வந்து அந்த மனுஷங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. எப்படின்னு சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழகிறத வச்சு தான் வந்து நம்மள்கிட்ட அடுத்தவங்க பழகுவாங்க. நம்ம உண்மையாக இருந்தோம்னா அவங்களும் நம்மள்கிட்ட உண்மையாக பாசமாக இருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி. அதனால் என்ன ஒன்று சொல்லணும்னா இது வந்து தத்துவம்னு சொல்கிறத விட என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் யார்கிட்ட உண்மையாக இருக்கீங்களோ, உண்மையாக இருக்கிறதுனா நான் உண்மையான இதாக இருக்கணும். ஒன்று மூஞ்சில் பார்க்குறப்போ ஒரு பேச்சு, பார்க்காதப்போ ஒரு பேச்சு, அந்தமாரி இல்லாமல் உண்மையாக அவங்களுக்காக இருந்தீங்கன்னா அவங்களும் உண்மையாக இருப்பாங்க. உண்மையான பாசம் உங்களுக்கு அன்பு கிடைக்கும். இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசிட்டு இல்லாதப்ப பேசுகிறது, நம்ம இல்லாத நேரத்துலேயும் வந்து அவங்க வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசக்கூடாது. சரியாக பேசுகிறதுனாலும் தப்பாக பேசக்கூடாது. அதான் வாழ்க்கை. அப்படி தான் வாழ்ந்துட்டு போகணும். ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. உண்மையாக இருக்கணும். நம்ம அவங்களுக்கு பணம் காசு கொடுக்க போகிறது கிடையாது. உண்மையான அன்பையும் பழக்க வழக்கத்தையும் கரெக்டாக கொடுத்தோம்னு வச்சிங்களேன், அவங்க நம்மக்கிட்டேயும் அப்படியே இதாக இருப்பாங்க. இது வந்து இங்கன்னு கிடையாது, நான் சொல்கிறது இங்கன்னு கிடையாது, வாழ்க்கையில் எங்கேயுமே வந்து இது வந்து பயன்படும். அதனால் உண்மையாக இருப்போம், உண்மையான பாசமாக இருப்போம். போலி பாசமோ போலி அன்போ சும்மா வெறும் பேச்சோ இருக்கக்கூடாது. இருந்தால் அது வந்து இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி ஒரு நாள் தெரிகிறப்போ வந்து ரொம்ப மன கஷ்டத்துக்கு உள்ளாயிரும். ஓகே, எங்கள் இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து எங்கள் இடம். இங்கே தான் கிளம்பணும். திரும்ப அடுத்தது எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் இது யான்பு ரீஜியன், யான்பு பக்கம் வந்தாச்சு. இந்த வந்து எங்களுக்காக வந்த எங்கள் முகேஷ் பாய்க்கு ரொம்ப நன்றி. எங்களை கூப்பிட்ட அலிபாய்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கணேசன் பிரியாணி செஞ்ச கணேசனுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வில் எடுத்த சில ஃபோட்டோக்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஆட் பண்ணியிருப்பேன். ஃபோட்டோக்களையும் பாருங்கள். சில வீடியோக்கள் எடிட் பண்ணியிருப்போம், அதையும் பாருங்கள். நன்றி. இந்த மனுஷனுங்க எல்லாருமே காமெடி பீஸ். இவாய கட்டி வைத்த கட்டி சேர்க்காத காசே. ஒரு துண்ணும் போது விக்குச்சுன்னா எல்லாம் கிலோசே. உனக்கு நான் தரவா தரவா உசுர தரவா. கலக்கிரியே சுத்தவா 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 சுத்தவா. உனக்கு நான் தரவா தரவா உசுர தரவா. தாத்தா மாறு தௌலத் மாறு அட அன்பு கொட்டும் அண்ணா மாறு. ஒரு நம்ம கொடி பறக்கணுண்டா. நம்மளை எதிர்த்தவன் அரளணும் மிரளணும்.
daily